கூஃபி ஜன் ஒன்னு அடிச்சு நான் தூக்குறேன்டா. பயமா இருக்கு, கிடைச்சிடாத. ப்ரொஃபைலை கிளிக் பண்ணி பாக்குறேன். டாக்டர் கண்டென்ட் கிரியேட்டர் மியூசிஷியன் இருந்துட்டு போ. நானும் தான் மியூசிக்கு. ஆனா இந்த வாட்டி டான்ஸ் கிடையாது, பாட்டுக்கு போட்டி. யாரு தோக்குறாங்களோ அவங்க பாட்டு பாடணும். இந்த ஆள் தான் நல்லா பாட்டு பாடுறாருல. ஆனா அதுல ஒரு ட்விஸ்ட் இருக்கு, கடைசியா சொல்றேன். முதல் மேட்ச் நான் பிளாக் ஆடினேன். ஒரு பாயிண்ட்ல பொசிஷன் இப்படி வந்துருச்சு. நான் என்ன பண்ணேன், பாடம் கொடுக்குற மாதிரி கொடுத்தேன். அவரும் அடிச்சாரு. இந்த இடத்துல மறுபடியும் பிஷப்பு கொடுத்தேன், அதையும் அடிச்சாரு. குயின் D4ன்னு ரூக் அட்டாக் பண்ற மாதிரி அட்டாக் பண்ணேன். அந்த ஆளு இந்த பக்கம் பார்த்துட்டு இருப்பாரு அப்படின்ட்டு. அதே மாதிரியே ரூக்கை ப்ரொடக்ட் பண்றேன்னு A4ன்னு வச்சாரு. நான் அப்படியே அந்த பக்கம் அடிக்கிற மாதிரி அப்படியே பல்ட்டியை போட்டு குயின் F2 மேட்டாச். 10 மூளை நம்ம தான். ரொம்ப நேரமா யோசிச்சு பார்த்துட்டு எனக்கு ஒரு சரியான பாட்டு தோணுது. ஒரு ஆடியோ அனுப்பிச்சிருந்த காட்டுற பாருங்க. என்ன பண்ணுங்க, அந்த கிட்டார் எடுத்துட்டு ஒரு சிக்கன் ரைஸை வாங்கி வச்சுக்கோ, 1/2 பிரிச்சுக்கோ. அந்த லைன்ல இருந்து பாட்டு கடைசி வரைக்கும் அந்த பாட்டு ஒரு மெலோடி சாங்கா இருந்தா எப்படி இருக்கும், அத மாதிரி அப்படியே கிட்டார்ல வாசிச்சுட்டே ஸ்லோவா பாடி எனக்கு அனுப்புங்க பாப்பா ஒரு வீடியோவா. இதான் சேலஞ்சு. அதுக்கு அவர் அடிச்சிருக்காரு பாருங்க. அசையாத மரம் ஒன்று அன்ஸ்டர் இருக்கு. ஹெட்செட்லாம் போடுகிறேன். ஒரு சிக்கன் ரைஸ் வாங்கி வச்சு இது கோடு கொடுத்த ஒரு லைஃபுங்க. என் ஃப்ரெண்டு மஜாட்டுங்க. நான் மாமன்னு சொன்னா, என்ன மச்சான்னு சொன்னா, நான் கோயந்தான்னு சொன்னா, என்ன கோபால்னு சொன்னா, வட நான் என்ன சொன்னா, அப்படி போயிடுன்னு சொல்லிட்டேன். அது இந்த பாட்டை இப்படி கேட்கலாம். நானும் இப்படி பாடுவேன், கேட்கதான் முடியாது.